نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد سمع الله قول التي تجادلك في زوجها وتشتكي إلى الله والله يسمع تحاوركما إن الله سميع بصير صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 27 ஜுஸ்வுகளும் 28வது ஜுஸ்வில் ஒரு பகுதியையும் நாம் ஓத கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். 28ஆம் ஜுஸ்வினுடைய முதலாவது சூரத்துல் முஜாதலா. அந்த சூராவுடைய பெயரே தர்க்கம் செய்து கொண்டல் என்ற ஒரு சூறாவினுடைய அந்த பெயரை அல்லாஹ் சூட்டியிருக்கிறார். அந்த சூறாவில் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள். ஹவுலா பின்தே சாலபா என்ற பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பேசுகிறார்கள், அழுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு விஷயத்தில் விளக்கம் தேவை. என்னுடைய கணவர் என்னை விட்டுவிட்டார். அந்த காலத்தில் லிஹார் என்ற ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது அந்த கலஹரி உம்மி, நீ என்னுடைய தாயை போல என்று சொல்லிவிட்டால் அந்த பெண்மணி நிரந்தரமாக அந்த கணவனுக்கு ஹராமாகி விடுவார்கள். இதற்கு பின்னால் அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது என்ற ஒரு சட்டம் ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் இருந்தது. அந்த கலஹரி உம்மி, நீ என்னுடைய தாயை போல, நீ என்னுடைய தாயின் முதுகை போல என்பதாக சொல்லக்கூடிய வலிமை அறியாமை காலத்தில் இருந்தது. ஒரு மனிதர் இப்படி சொல்லிவிட்டால் நிரந்தரமாக அந்த பெண் அந்த ஆணிடத்தில் சேர முடியாது, விலகிவிட வேண்டும், பிரிந்து விட வேண்டும் என்ற சட்டத்தை அவர்கள் நினைத்து வைத்திருந்தார்கள். அது வலிமையில் இருந்தது. இந்த சூழ்நிலையில் அவுஸ் பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இந்த வார்த்தையை சொல்லிவிடுகிறார். அவர்களின் மனைவி ஹவுலா பின்த் சாலபா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஏதாவது ஒரு தீர்ப்பை நீங்கள் வாங்கித் தாருங்கள். என்னுடைய வாலிபம் முடிந்து விட்டது. என்னுடைய கணவருக்காக நான் வாழ்ந்தேன். அவர்களால் பெற்றெடுத்துக் கொண்ட பிள்ளைகளை நான் வளர்த்தேன். என்னுடைய சக்தி முழுவதும் முடிந்து விட்டது. வயோதிகத்தை நான் எட்டிவிட்டேன். இந்த நேரத்தில் யா ரசூலல்லாஹ், இது போன்ற ஒரு சட்டம் இருந்தால் யா ரசூலல்லாஹ் நான் என்ன செய்வது என்பதாக அழுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மீண்டும் மீண்டும் அதே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அராகி இல்லா கத் ஹர்ரமத் அலை, நீ அவர் மீது ஹராமாகி விட்டாய். உம்முடைய விஷயத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எந்த வஹீயும் இன்னும் இறங்கவில்லை. நான் என்ன சொல்ல முடியும்? ஷரீஅத் என்னுடைய ஷரீஅத் அல்ல, அல்லாஹ் சொல்வதை நான் சொல்கிறேன். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹீ இறங்கினால் உனக்கு நான் பதில் சொல்லுவேன். ஆனால் உம்முடைய விஷயத்தில் எந்த ஒரு வஹீயும் இறங்கவில்லையே என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மீண்டும் மீண்டும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அதனுடைய விளக்கத்தை பெற்றுத்தார்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலும் அழுகின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலை, யா அல்லாஹ், உம்மிடத்தில் நான் முறையிடுகிறேன். இதற்குண்டான ஒரு தீர்வு எனக்கு நீ கொடு என்பதாக அதே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலும் முறையிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சங்கை மிக்கவர்களே, சிறிது நேரம் கழித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வஹீயினுடைய அடையாளங்கள் தென்பட்டது. வஹீ இறங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான குளிர்காலமாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியர்வை கொட்டும், நபியினுடைய முகம் மாறிவிடும், உடல் முழுவதும் கனக்கும். இதுவெல்லாம் வஹீயினுடைய அடையாளங்கள், வஹீ இறங்கக்கூடிய அந்த அடையாளங்கள் தென்பட்டது. அல்லாஹ் இந்த சூறாவை இறக்குகிறார்.
قد سمع الله قول التي تجادلك في زوجها. நபியே, அல்லாஹ் அந்த பெண்மணியினுடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். எந்த பெண்மணி? அல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா, தன்னுடைய கணவனுடைய விஷயத்தில் உம்மிடத்தில் தர்க்கம் செய்யக்கூடிய இந்த பெண்ணுடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வதஷ்தகி இலல்லாஹ், உம்மிடத்தில் மட்டும் தர்க்கம் செய்யவில்லை, மாறாக என்னிடத்திலும் தஷ்தகி, அந்த பெண்மணி முறையிட்டுக் கொண்டிருக்கிறாள். யா அல்லாஹ், ஒரு தீர்வை கொடு, தீர்வை கொடு. அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களில் அதற்குண்டான தீர்வை அல்லாஹ் இறக்குகிறான். ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்திலே இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டால் அதற்கு அரபியிலே லிஹார் என்று சொல்லுவார்கள். இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டால் அதற்குண்டான பரிகாரம் அவர் ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். ஃபமல்லம் யஜித், அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஃபஸியாமு ஷஹரைனி முத்ததாபிஐன், 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு நோக்க வேண்டும். அதுவும் அவரால் முடியாது என்று சொன்னால் 60 நபர்களுக்கு 2 வேளை உணவளிக்க வேண்டும். 60 நபர்களுக்கு, 60 ஏழைகளுக்கு, 60 மிஸ்கீன்களுக்கு 2 வேளை அவர் உணவளிக்க வேண்டும் என்பதாக அதற்குண்டான தீர்வை அல்லாஹ் இறக்குகிறான். அந்த பெண்மணி இன்முகத்தோடு சந்தோஷத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த பெண்மணிக்கு வந்து கிளம்புகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் வரக்கூடிய ரிவாயத், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் நான் உட்கார்ந்திருந்தேன். அந்த பெண்மணி சொன்ன அனைத்து விஷயங்களும் என்னுடைய காதுக்கு கூட சரியாக கேட்கவில்லை. 7 வானங்களுக்கு மேல், அர்ஷுக்கு மேல் இருந்து என்னுடைய ரப் அல்லாஹ் அதை கேட்டுக்கொண்டான். அது மட்டுமல்ல, அது சமி அல்லாஹ், நபியே, அல்லாஹ் அந்த பெண்மணியினுடைய அனைத்து குமுறல்களையும் அவளுடைய அந்த விஷயங்களையும் பிரச்சனைகளையும் அல்லாஹ் கேட்டுக்கொண்டான் என்பதாக அல்லாஹ் பதில் சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ் எப்படிப்பட்ட செவி உடையவன், எந்த அளவிற்கு கேட்கக்கூடியவன் என்பதாக அதை நான் அல்லாஹ்வினுடைய குதிரத்தை பார்க்கின்றேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். சங்கை மிக்கவர்களே, இது போன்ற அனைத்து தேவைகளும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கும் பொழுது உண்மையான உள்ளத்தினுடைய கவலையோடு மன உருக்கத்தோடு அல்லாஹ்வின் பக்கம் நம்மை முழுமையாக திசை திருப்பி நம்முடைய தேவைகளை கேட்கும் பொழுது நிச்சயம் அந்த தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான் என்பதற்கு இதைவிட ஒரு தெளிவான ஆயத்தை நாம் பார்க்க முடியாது. பெண்களுடைய ஈமான் அப்படிப்பட்ட ஈமானாக இருந்தது. உம்மு சாஹிபா ரலியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபி, அவர்களுடைய விஷயத்திலும் ஹயாத்து சஹாபாவிலே கிரந்தத்தில் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தில் வருகிறார்கள், அவர்களும் அவர்களுடைய பிள்ளை, 8-10 வயது பிள்ளை இஸ்லாத்தில் நுழைகிறார்கள். அந்த பெண்மணி பகலில் வேலை செய்வார்கள், அதை கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை நடத்திக் கொண்டார்கள். பிள்ளை என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பாரிலே, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பிள்ளை உங்களுடைய மஜ்லிஸில் இருக்கட்டும், நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுவான் என்பதாக விட்டுவிட்டு செல்கிறார்கள். உம்மு சாஹிபா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபி பெண்மணி விட்டுவிட்டு அவர்களுடைய வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். சில நாட்கள் கழிந்தது. அந்த பிள்ளை உடல்நிலை சரியில்லாமல் ஆகின்றார், ஒஃபாத்தாகிவிட்டார். பிள்ளை ஒஃபாத்தாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி இரவில் ஒஃபாத்தானது. காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அந்த பெண்மணிக்கு தகவல் தெரிவித்தீர்களா? இல்லையா ரசூலல்லாஹ், இன்னும் தெரிவிக்கவில்லை. அந்த பெண்மணிடத்தில் தகவலை தெரிவியுங்கள். தகவல் தெரிவிக்கப்பட்டது. காலை நேரம் சுபஹுக்கு பின்னால் ஜனாசாவினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. குளிப்பாட்டி கஃனிடப்பட்டது. அதற்கு பிறகு அந்த பெண்மணி வந்தார்கள். வந்து பார்த்துவிட்டு அழுதார்கள். அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளையின் ரூஹை நீ எடுத்துக்கொண்டது, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நீதான் கொடுத்தாய், நீ எடுத்துக்கொண்டாய். நீதான் படைத்தவன், எடுத்துக்கொண்டாய். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் என்னுடைய கபீலா, என்னுடைய கோத்திரத்தில் நான் புதிதாக ஒரு மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாமை, இது சத்தியமான மார்க்கம் என்பதாக நான் ஏற்றிருக்கிறேன். என்னுடைய ஆசை, என்னுடைய கபீலா ஆசை, அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால்
இது போன்ற செய்தி, பிள்ளை வஃபாத்தான செய்தியை என்னுடைய கபீலாவாசிகள், என்னுடைய கோத்திரத்தார்கள் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நீ ஏற்றுக்கொண்ட மார்க்கம் பீடையானது, நீ ஏற்றுக்கொண்ட மார்க்கம் தவறானது, ஆகவே தான் உன்னுடைய பிள்ளை வஃபாத்தாகிவிட்டது யா அல்லாஹ் என்பதாக யா அல்லாஹ் உன்னுடைய தீனை குறை சொல்லுவார்கள், இந்த மார்க்கத்தை குறை சொல்லுவார்கள். நீ எப்படியும் ஹயாத்தை கொடுக்க போகின்றாய், இப்பொழுது உன்னால் ஹயாத்தை கொடுக்க முடியும் என்பதாக உம்மு சாஹிபா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்விடத்தில் அழுகின்றார்கள், இறையஞ்சுகிறார்கள். சிறிது நேரம் கழித்தது, ஃபதஹர்ரகத் ஜனாஸத்துஹு, அந்த ஹயாத்து ஸஹாபாவினுடைய வாசகங்கள், ஜனாஸாவிலே அசைவு ஏற்பட்டது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் அந்த பிள்ளைக்கு ஹயாத்தை கொடுத்தான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், காலையில் ஜனாஸா குளிப்பாட்டும் பொழுது நான் எல்லாம் உதவி செய்த அவர்களும் சின்ன பிள்ளை, 10 வயது 12 வயது, அவர்களும் சின்ன பிள்ளைத்தான். சொல்கின்றார்கள், நாங்கள் ஜனாஸாவில் உதவி செய்தோம், ஆனால் மதிய நேரம் எங்களோடு உட்கார்ந்தவர் சாப்பிட்டார் என்பதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார். உண்மையான உள்ளத்தோடு ரப்பிடத்திலே இறையஞ்சி கேட்கும் பொழுது நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிச்சயம் பூர்த்தி செய்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், இன் தஜ்ஹர் பில் கவுல், சப்தமாக பேசினால் அதையும் அல்லாஹ் கேட்கிறான். யஅலமு ஸிர்ர வ அக்ஃபா, மெதுவாக ரகசியமாக காதில் பேசுகிறீர்கள், அதையும் அல்லாஹ் கேட்கிறான். வ அக்ஃபா, உள்ளத்தில் ஒரு விஷயத்தை நினைக்கின்றோம், அதையும் அல்லாஹ் கேட்கிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கிறான் ஹதீஸுல் குத்ஸியில், ஆதமுடைய மக்களே, நீங்கள் அனைவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து மக்களும் ஃபீ ஸஈதின் வாஹித், ஒரே மைதானத்தில் அனைவர்களும் நின்று கொள்ளுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து மக்களும் ஒரே மைதானத்தில் நின்று அனைவர்களும் ஃபதஸ்அலூஹும் அன் மஸ்அலதிஹிம், அனைவர்களும் தங்களுடைய தேவைகளை கேட்கிறார்கள். ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய பாஷையில் கேட்கிறார். 200க்கும் மேற்பட்ட பாஷைகள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய மொழியில் கேட்கின்றார், ஒரே நேரத்தில் கேட்கின்றார்கள். அனைவர்களும் சிலர்கள் சப்தமாக, சிலர்கள் அமைதியாக, சிலர்கள் மனதிற்குள். அல்லாஹ் சொல்கிறான் லா யக்ஃபுலு ஸம்அன் அன் ஸம்இன், ஒருவருடைய விஷயத்தை கேட்டுக்கொண்டு மற்றவர்களுடைய விஷயத்தை விட்டும் நான் பாராமுகமானவன் அல்ல. அனைவர்களுடைய கோரிக்கைகளையும் விஷயங்களையும் ஒரே நேரத்தில் கேட்கும் திறனுடையவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா. அதற்கு பிறகு ஹதீஸுல் குத்ஸியிலே அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் உள்ள அனைவர்களும் அனைத்தையும் தேவைகளை கேட்கின்றார்கள், அனைவர்களுக்கும் என்னுடைய ஹஸானாவிலிருந்து கொடுத்தாலும் என்னுடைய ஹஸானாவிலே ஒரு அணு அளவு கூட குறையப் போவதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சங்கை மிக்கவர்களே, அல்லாஹ்வினுடைய குதிரத்தை விளங்கக்கூடிய ஆயத்தின் ஆயத்து. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? இன்னும் ஒரு ரிவாயத்தில் தஃப்சீருடைய ஒரு சம்பவத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மனைவி அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். மதியன் நகரத்திலிருந்து உணவிற்கு என்ன செய்வது என்பதாக உள்ளத்திலே ஒரு சின்ன ஒரு மனிதர்கள் என்ற அடிப்படையில் சில சிந்தனைகள் நபிமார்களுக்கும் வருவதுண்டு. சிந்தனை வருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே, உம்முடைய அசா தடியை இந்த பாறையின் மீது அடியுங்கள். அடித்தார்கள், 2ஆக பிளந்தது. அதற்குள் ஒரு பாறை, மீண்டும் அடியுங்கள். அடித்தார்கள், 2ஆக பிளந்தது. அதற்குள் ஒரு பாறை, மீண்டும் அடியுங்கள். அடித்தார்கள். 3 பாறைக்குள் ஒரு சிறிய ஒரு பூச்சி உட்கார்ந்திருக்கிறது. அதனுடைய வாயில் பசுமையான இலை இருக்கிறது. அது அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காது தாழ்த்தி கேட்டார்கள். அது என்ன சொல்கிறது என்பதாக கேட்கும் பொழுது அந்த பூச்சி அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹில்லதி யஅரிஃபு மகானி, அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், எந்த அல்லாஹ் நான் இருக்கக்கூடிய இடத்தை அறிந்திருக்கிறானோ, வயஸ்மஉ கலாமி, என்னுடைய பேச்சை கேட்கிறானோ, யذ்குருனி வலா யன்சானி, எனக்கு எப்பொழுதெல்லாம் உணவு தேவைப்படுகிறதோ என்னை மறக்காமல் எனக்கு உணவளிக்கின்றானோ அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்பதாக அந்த சிறிய பூச்சி அது அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருந்தது. இதன் மூலமாக ரிஸ்கை தரக்கூடியவன் நான். மூசாவே, அந்த கவலை உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஃபிரௌனிடத்தில் சென்று தாவத்து கொடுக்கக்கூடிய அந்த வேளையை நீங்கள் கவனம் செலுத்துங்கள். ரிஸ்கை நாம் கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கின்றார்.
இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய குதரத்து சார்ந்த விஷயங்கள். அதை நாம் வல்லமையை விளங்கி அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவையை உண்மையான உள்ளத்தோடு, உண்மையான உருக்கத்தோடு, ஒரே சிந்தனையோடு துஆவில் உட்கார்ந்தால் நம்முடைய தலை முடி முதல் கால் நகம் வரை முழு உடலுடைய அமைப்பும் அல்லாஹ்வின் பக்கம் திசை திரும்பியதாக இருக்க வேண்டும். இன்னல்லாஹ லா யக்பலு துஆ அன் கல்பின் லாஹின் காஃபிலின். அலட்சியமாக ஏனோ தானோ ஒன்று பொடுபோக்குத்தனமாக சடங்காக செய்யப்படக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிப்பது கிடையாது. அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான நிபந்தனை முழு கவனத்தை ரப்பின் பக்கம் திசை திருப்பி, யா அல்லாஹ், நான் அடிமை, நீ எஜமான், நான் ஏழை, நீ செல்வந்தன், நான் பலவீனமானவன், நீ சக்தி மிக்கவன் என்பதாக அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத்து ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் தேவைகளை, உலகத்துடைய ஆখিরাவுடைய தேவைகளை முன்வைக்கும் பொழுது நிச்சயமாக எப்படி ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் கேட்டானோ அதே போன்று நம்முடைய கோரிக்கைகளையும் அல்லாஹ் கேட்க தயாராக இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் என்னவெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கின்றோமோ, இனி கேட்க இருக்கின்றோமோ, அல்லாஹ்வுடைய மாதத்தில் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.